Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரில் 4வது எபிசோட். ரெகுலர் ட்ரேடிங் பெஸ்ட்டா அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா? பிகினராக ட்ரேடிங்குள்ளே வரக்கூடிய ஒரு நபர் ரெகுலர் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணலாமா அல்லது இன்வெஸ்டிங் சூஸ் பண்ணலாமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிற டாபிக். அது இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எ ரெகுலர் ட்ரேடிங், ரெகுலர் ட்ரேடிங் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக அப்படின்றதும், இன்வெஸ்டிங் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக அப்படின்றதும், இந்த ட்ரேடிங்லேயும் இன்வெஸ்டிங்லேயும் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன, ஸோ இதை வச்சு ஒரு பிகினர் அப்படின்றவர் எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்படின்ற இந்த 4 டாபிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரேடிங்க்கு ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றது, உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ரெகுலர் ட்ரேடிங்? இந்த ரெகுலர் ட்ரேடிங் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு 5 விஷயமாக இதை பிரித்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படின்றது என்னன்னு சொல்லி புரியும், எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு, ட்ரேடிங்கை பற்றின டெஃபினேஷன் அண்ட் பேசிக் பிரின்சிபிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஷார்ட் டேர்மில் அந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் எதுவாக இருந்தாலும், ஸ்டாக், கரன்சி, கமாடிட்டி, பாண்ட், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதை பை பண்ணியோ செல் பண்ணியோ ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்றது தான் ட்ரேடிங்கோட பேசிக் பிரின்சிபல். ஸோ அப்போது ட்ரேட் பண்ணுறவருக்கு பை பண்ணுறது அல்லது செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, இதோட எய்ம், ரெகுலர் ட்ரேடிங்க்கான எய்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூமெண்ட் மூலியமாக குயிக் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ஒரு டிசிஷன் தான் ட்ரேடிங். நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன மூமெண்ட், அது செகண்ட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வச்சு பண்ணலாம், 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பண்ணலாம், டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பண்ணலாம். பட் ஆனால் அந்த கிடைக்கக்கூடிய சின்ன ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்ஸை பிக் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கான, அது மூலியமாக ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறதுக்கான டிசிஷன் தான் ரெகுலர் ட்ரேடிங். இதில் ஷார்ட் டேர்ம் வெர்சஸ் லாங் டேர்ம் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டேவை பேஸ் பண்ணி எனக்கு இந்த டேயில் இவ்வளோ ப்ராஃபிட், அல்லது இந்த வீக்கில் இவ்வளோ ப்ராஃபிட், அல்லது இந்த மந்தில் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட். ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு ரூலாக வச்சு, எனக்கு ஒரு மந்த்துப்பா, 1 மந்தில் இப்போ நான் நிஃப்டி பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் பிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு போதும் அப்படின்ற ஒரு டிசிஷனோட ஒரு ட்ரேடர் உள்ளே வர்றாரு அப்படின்னா, அந்த சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்ஸை ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சியாக நடக்கக்கூடிய டே ட்ரேடிங்லேயோ அல்லது ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணியோ அவர் வந்து சின்ன சின்னதாக ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரெகுலர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில் எனக்கு வேணும்? ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்டோட பிஹேவியர், இதையெல்லாம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நாலேஜ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோல்டு எடுங்க, சில்வர் எடுங்க, நிஃப்டி எடுங்க, பேங்க் நிஃப்டி, அல்லது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அதை ப்ராப்பராக அதோட ட்ரெண்ட், அதுக்கான அந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்டுக்கான பிஹேவியர், இல்லை அதை பற்றின டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் அப்படின்றது உங்கள்கிட்ட கண்டிப்பாக வேணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏதோ ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பேட்டர்ன் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு தேவையான சார்ட்டிங் டூல்ஸ், எக்ஸாம்பிள் ட்ரேடிங் வியூ, இந்த ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்கலாம் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ட்ரேடிங்கில் தேவையான அந்த சார்ட்டிங் டூல்ஸாக இருக்கட்டும் அல்லது சார்ட் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கான திறமை அப்படின்றது உங்கள்கிட்ட வேணும். 4வது விஷயம், பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ். இந்த நீங்கள் என்ன தான் ஸ்கில் உங்களுக்கு, நான் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுற ஸ்கில்லு,
அதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரூல்ஸோட ஒரு டே ட்ரேடிங் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக போனீங்க அப்படின்னாலும் ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ரெகுலர் ட்ரேடிங்கில் இருக்குதுங்க. ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூமெண்ட்ஸை பிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக மேக் பண்ண முடியும். பட் ஆனால் அதே இடத்துல ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வாலடைலிட்டி மூலியமாக நீங்கள் எடுக்கிற டிசிஷனுக்கு ஆப்போசிட்டில் சப்போஸ் மார்க்கெட் போகுது அப்படின்னா அந்த இடத்துல ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரெகுலர் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங். இதில் ஸ்கேல்பிங் அப்படின்றது ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன மூமெண்ட், ஒரு மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வந்து ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன மூமெண்ட்டை பிடிச்சிட்றேன் அப்படின்றது ஸ்கேல்பிங். டே ட்ரேடிங் அப்படின்றது அன்னைக்கு டேவுக்கான மூமெண்ட், மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து அன்னைக்கு பர்டிகுலர் டேயில் க்ளோசிங் வரைக்குமான நடக்கக்கூடிய மூமெண்ட்டில் ஒரு சின்ன விஷயத்தை நான் கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்றது. ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமுக்குள்ளே, வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமை வச்சு கேண்டில் பார்க்குறதுன்னு அர்த்தம் இல்லைங்க. ஒரு வீக்லி டைம் டியூரேஷனுக்குள்ளே அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நாள் எனக்கு வாரத்தில் ட்ரேட் ஆகுதுப்பா, அதுக்குள்ளே நான் ட்ரேட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, மந்த்லி ஒரு மாதம், அந்த ஒரு மாதம் டைம் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இதில் என்ன அப்படின்னா பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. பட் ஆனால் ரெகுலர் ட்ரேடர் அப்படின்றவர் ஒரு ஷார்ட் டேர்மாக கிடைக்கக்கூடிய குயிக் மூமெண்ட்டை பிக் பண்ணிவிட்டு வெளியே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பாருங்க. அடுத்தது வாட் இஸ் இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்க்கும் இதே மாதிரியான ஒரு 5 விஷயங்கள் தனித்தனியாக வச்சுருக்கோம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்வெஸ்டிங் அப்படின்றதுக்கான பேசிக் பிரின்சிபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் எதுவாக இருந்தாலும் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய க்ரோத்தை கம்ப்ளீட்டாக இவரும் வாங்கிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில், அது மேபி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது டிவிடெண்ட்டாக இருக்கலாம், இதையெல்லாம் யூஸ் பண்ணி இவர் தன்னை ஒரு ஃபினான்ஷியலாக வெல்த்தியாக ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு அந்த அசட்டோட க்ரோத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து என்ன பண்ணி வைக்கணும், பை பண்ணி வைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது செல்லிங் கிடையாதுங்க, பையிங் மட்டும்தான். பையிங் அப்படின்னா நீங்கள் உடனே ஆப்ஷன் செல்லிங் பையிங்குள்ளே போயிடாதீங்க. அந்த அசட் அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்டை பை பண்ணி அதோட வளர்ச்சியில் இவரும் தன்னை ஈடுபடுத்தி தன்னுடைய ஃபினான்ஷியல் க்ரோத்தையும் இவர் எப்படி சொல்கிறது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எந்தெந்த வகையில் கிடைக்கும், ஒரு ஸ்டாக்காக இருந்தால் டிவிடெண்ட்ஸ் மூலிமா கிடைக்கும், பாண்ட் இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி ஒரு சில ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மூலியமாக தேடுறது தான் இன்வெஸ்டிங். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் வெல்த் அக்குமுலேஷன். ஸோ இப்படி யோசிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் அப்படின்ற ஃபீல்டுக்கு உள்ளேயே வரணும். என்ன அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அசட், நான் அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை நான் பை பண்ணி ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறேன்ப்பா. ஒரு 6 month, 1 year, 2 year, 3 year, 5 year, எனக்கு அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குது, ஸோ நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், அவங்களுடைய ஸ்டாக்ஸை நான் பை பண்ணி வைக்கிறேன். ஸ்டாக்ஸை பை பண்ணி நான் ஹோல்டு பண்ணி வைக்கிறது மூலியமாக அவங்க கம்பெனியில் நடக்கக்கூடிய பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸில் எனக்கு ஸ்டாக் வச்சுருக்கிறதுனால ஷேர் கிடைக்கும், அதை ஹோல்டு பண்ணுறதுனால டிவிடெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சில நோக்கத்துக்காக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்வெஸ்டர் அப்படின்றவர் அந்த ஒரு ட்ரேடிங் ஸ்கிரிப்டை பை பண்ணி ஹோல்டு பண்ணுவார். அப்போது இதையெல்லாம் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு இவ்வளோ ஸ்கிரிப்டை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம ட்ரேடிங்கில் பேசின மாதிரி ரிசர்ச் அண்ட் நாலேஜ், அந்த ஸ்கில் அண்ட் நாலேஜ் தேவை இல்லைங்களா? ஸோ அப்போது இது என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்க. ஒரு கம்பெனி அப்படின்னா ஃபண்டமெண்டல்,
அல்லது அந்த செக்டார் சம்மந்தப்பட்ட அனாலிசிஸ். ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி எந்த செக்டாரை பேஸ் பண்ணி இருக்குது, அந்த செக்டாருக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அதில் இவங்க எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலயமா இவங்களுடைய கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டெடியாக இருக்குதா, அண்ட் இவங்களுக்கு ரெகுலராக பிஸ்னஸ் நடக்குமா அப்படின்ற பல விதத்தில் நீங்கள் அனலைசிஸ் பண்ணி இன்க்ளூடிங் டெக்னிக்கல் வைஸும் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக ஒரு டெய்லி மந்த்லி வைஸில் ஆல்மோஸ்ட் ஒரு இயர்லி ஒரு வருஷம் 2 வருஷம் 5 வருஷத்துக்கு இந்த கம்பெனி ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்றதும் அந்த செக்டார் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக அனலைசிஸ் பண்ணுறதுக்கான ரிசர்ச் ஸ்கில் அண்ட் பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயும் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிஸ்க் வந்து இருக்குதுங்க. பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எந்தெந்த வகையில் அப்படின்னா ஸ்டெடி க்ரோத், ஓகேங்களா, ஸ்டெடியான க்ரோத் இருக்கும். அண்டு டிவிடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் இன்கம், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு ஒன் டைம் நீங்கள் அந்த கம்பெனியிலையோ அந்த ஸ்கிரிப்டையோ பை பண்ணி தெளிவான ட்ரெண்டில் அவங்களுடைய க்ரோத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது அப்படின்றப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் பண்ணலாம். அண்டு இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படின்றது ஒரே ஒரு விஷயந்தான், எக்கனாமிக்கோட டவுன் டர்ன்ஸ் அல்லது ஃப்ளக்சுவேஷன்ஸ். மோஸ்ட்லி இன்வெஸ்டிங் சைடில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயம் இன்வெஸ்டருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னா, எக்ஸாம்பிள் திடீர்னு ஏதோ ஒரு 2 நாட்டுக்கு இடையில் சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அப்போது மார்க்கெட் கிராஷ் ஆகும். அப்போது நீங்கள் பை பண்ணுற லொக்கேஷனை தெளிவாக அனலைசிஸ் பண்ணி பை பண்ணணும். இதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை அண்ட் ஹோல்டு, இதுதான் மெயின், ஓகேங்களா. ஏன்னா இன்வெஸ்டராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை பை பண்ணுறதுக்கு மட்டும்தான் யோசிக்கணும். அடுத்த விஷயம் வேல்யூ இன்வெஸ்டிங், டிவிடெண்ட் இன்வெஸ்டிங், இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், டாலர் காஸ்ட் இன்வெஸ்டிங். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை பற்றியுமான தெளிவான விஷயங்கள் நம்ம ஃப்யூச்சரில் பேசலாம். ஸோ இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குதுன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ட்ரேடிங்கும், ரெகுலர் ட்ரேடிங்கும் இன்வெஸ்டிங்கையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது குயிக் ப்ராஃபிட்கான பொட்டன்ஷியல் அப்படின்றது மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்குது. ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டி, அதே மாதிரி ஹை லிக்விடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பட் பிகினராக இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, இந்த லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது லிக்விடிட்டி அப்படின்றது ஒரு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நினச்சிக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த லிக்விடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. அதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டாக்ஸ், ஃபாரெக்ஸ், கமாடிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு அதிகம். அதே மாதிரி ஷார்ட் செல்லிங் பண்ணிக்கலாம், லெவரேஜிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெகுலர் ட்ரேட்ஸ் பண்ணுறவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய தீமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயிக் ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கு நம்ம ஹை ரிஸ்க் எடுப்போம் இல்லையா, அப்போது பொட்டென்ஷியல் லாஸஸ்க்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அடுத்தது இந்த மார்க்கெட்டோட வாலடைலிட்டி, இதுக்கான அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கிறப்போ அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போவீங்க. ஸோ அந்த அனாலிசிஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் மானிட்டரிங் அப்படின்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி ஹை லிக்விடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, இது ரெண்டும் இருக்கிற இடத்துல உங்களை அவங்க மேனிப்புலேட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸாக வைப்பாங்க. சப்போஸ் அது கன்சால்டேஷனுக்கு போச்சுன்னா டைமும் நிறையா கன்சியூம் ஆகும். ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டாக்ஸ், ஃபாரெக்ஸ், கமாடிட்டிஸ் அப்படின்றதுல மேபி அதுக்கான டிரான்சாக்ஷன் காஸ்ட்ஸ் வேரி ஆகி உங்களுக்கு அது வந்து மேபி ஒரு செலவாக அமையலாம், ஓகேங்களா. அந்த ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் வந்து மேபி இந்த நம்ம பேசின இந்த லிவரேஜ் ஆப்ஷன்ஸ்
அண்ட் ஷார்ட் செல்லிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரெகுலர் ட்ரேடிங்கில் இருக்கிற காரணத்தினால இதில் அந்த மார்க்கெட் மூமெண்ட்டை நீங்கள் பார்த்து ஒரு இம்பல்ஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அது மூலியமாகத்தான் அந்த ஹை ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த ஹை ரிஸ்க் வரும்போது பொட்டன்ஷியல் லாஸ்க்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அப்படியே இன்வெஸ்டர் சைடில் போனீங்க அப்படின்னா இன்வெஸ்டர் ஒரு லாங் டேர்ம் வெல்த்துக்கும் அவருடைய ஒரு க்ரோத்துக்கும் அவர் இந்த மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரேடரை கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக கம்மி தான். அண்ட் அனலிசிஸ் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஒரு ஸ்கிரிப்டை ஒரு வாரம் 10 நாள் அவர் கண்டினியூஸாக அனலிசிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு 6 மந்த்தோ 1 இயரோ 2 இயரோ அவர் என்ன பண்ண முடியும், அதை பை பண்ணி ஹோல்டு பண்ணி இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் ப்ராஃபிட்டபுளுக்கான, அதாவது எப்படின்னா இது ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி. ட்ரேடிங் ஒரு ஆக்டிவ் இன்கம், இன்வெஸ்டிங் அப்படின்றது ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டேபிள் மார்க்கெட் மூலியமாக கிடைக்கக்கூடிய எக்கனாமிக்கல் க்ரோத்தை நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக வாங்கிக்க முடியும். அதாவது இது எப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது, ஒரு கம்பெனி வாங்கி வைக்கிறோம், அந்த கம்பெனிக்கான ப்ராஃபிட்ஸ் அதிகம் வருது, ஸோ அவங்க செக்டாரில் நல்ல சேல்ஸ் நடக்குது, சம்திங் அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ அது மூலயமா உங்களுக்கும் ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போது இன்வெஸ்டருக்கும் ஒரு சில நெகட்டிவிட்டி இருக்கும் இல்லையா, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப வேணுங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் கமிட்மெண்ட். ஐயோ அன்னைக்கு 5 லட்சம் இந்த ஸ்டாக்கில் போட்டோமே, நாளைக்கு எவ்வளோ ஆகும், நாளான்னைக்கு எவ்வளோ ஆகும், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அப்படிப்பட்ட நபருக்கு இன்வெஸ்டிங் ஒத்து வராது. அதே மாதிரி அந்த நம்ம ஃபஸ்ட்டே இன்வெஸ்டிங்கில் பேசின மாதிரி சப்போஸ் ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் வருது அல்லது ப்ரைஸ் உங்களுடைய மூமெண்ட் இல்லாமல் ஒரு டவுன்ஃபால் வருது அப்படின்னா உங்கள் கேபிட்டல் மொத்தமாக லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கலாம் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். அதே மாதிரி லோயர் லிக்விடிட்டி கம்பேரிங் டு ட்ரேடிங் அப்படின்னா, கம்பேர் டு ட்ரேடிங்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு சடனாக ஒரு இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது அந்த புல்ரன் போகிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும் லிக்விடிட்டி. பட் இன்ட்ராடேவை கம்பேர் பண்ணும்போது, ஒரு ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்வெஸ்டிங் சைடு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உண்மையிலுமே லிக்விடிட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த திறமை ரொம்ப ரொம்ப வேணுங்க. எப்படின்னா ரிசர்ச் பண்ணுறீங்க இல்லையா இன்வெஸ்டிங்க்கு, அதை பல கோணத்தில் பார்த்து பல இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் சார்ட்டில் பார்க்குற இண்டிகேட்டர் இல்லைங்க, ஃபினான்ஷியலாக. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் மார்க்கெட் அல்லது ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைனா ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சில பொருளுக்கான டிமாண்ட் சப்ளை எல்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை அனலைசிஸ் பண்ணுறதுக்கான திறமை அப்படின்றது வேணும். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம், பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம், பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறோம், அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஒத்து வராது. அடுத்தது சிம்பிளான விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் மேபி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம். இது எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்டராக இருக்கிற நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் நெகட்டிவாக உங்கள் சைடுக்கு போகுது அப்படின்றப்போ அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக டெரிவேட்டிவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதிகமாக தேவைப்படும். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். சரிப்பா, நான் ஒரு பிகினர், நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா ட்ரேடிங் பண்ணலாமா? ரெகுலர் ட்ரேடிங்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம், அண்டு இன்வெஸ்டிங் பற்றி பார்த்துட்டோம், அதோட நன்மை தீமைகள்லாம் பார்த்துட்டோம். இது மூலயமா நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது ட்ரேடிங்கில் குயிக் ப்ராஃபிட்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு நீங்கள்
ஹை ரிஸ்க் எடுக்கணும். அண்டு அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. ரொம்ப கவனத்தோட ஹை ரிஸ்க் எடுத்தீங்கன்னா பொட்டென்ஷியலாக ஹை ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது மேக் பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்டிங் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் அப்ரோச்சோட மூமெண்ட்டில் எனக்கு கிராஜுவலான க்ரோத் வேணும் அப்படின்னு சொல்லி லோயர் ரிஸ்க்ஸ் அப்படின்றது சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்து டிசிப்ளினோட ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்டெடியான க்ரோத்தாக இருக்கும். இதுக்கான பேலன்ஸ்டு வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் அண்ட் ரெகுலர் ட்ரேடிங் இப்படின்றது ரெண்டுமே ஒரு எஃபெக்டிவ் தாங்க. பட் ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, டிஃப்ரெண்ட் பர்பஸ். ட்ரேடர் அப்படின்றவர் ஒரு இமீடியட் கெயின் எதிர்பார்ப்பார். இன்வெஸ்டர் அப்படின்றவர் லாங் டேர்ம் அண்ட் க்ரோத். அவர் ஒரு லாங் டேர்ம் க்ரோத்தை ஒரு ஸ்டேபிளான க்ரோத் அவர் எதிர்பார்ப்பார். ஓகேங்களா? இதில் இன்வெஸ்டிங் சூஸ் பண்ணலாமா ட்ரேடிங் சூஸ் பண்ணலாமா அப்படின்றது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை பொறுத்து, உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், இல்லை மார்க்கெட்டில் உங்களால் எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ண முடியும், இதை பொறுத்து தான் நீங்கள் ட்ரேடிங் சூஸ் பண்ணலாமா அல்லது இன்வெஸ்டிங் சூஸ் பண்ணலாமா அப்படின்றத யோசிக்கணும். அடுத்தது ஃபைனல் தாட் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து ஒரு நல்ல ஆக்டிவாக என்னால் மார்க்கெட்டை தெளிவாக ஒரு ஷார்ட் டேர்மில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மூமெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக என்னால் எடுத்து ஒரு ரைட் டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா ட்ரேடிங் அப்படின்றது உங்களுக்கான ரைட் சாய்ஸ். இல்லை நான் எனக்கு ஷார்ட் டைமாக மார்க்கெட்டில் உட்காந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மார்க்கெட்டோட டைம் அப்படின்ற விஷயத்தையோ அல்லது ஒரு சின்னதாக கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் எனக்கு பத்தாது, நான் வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு மார்க்கெட் அப்படின்றது என்னுடைய ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி என்னுடைய ஃபினான்ஷியல் வெல்த்துக்கு நான் சின்ன சின்னதாக டெய்லி இன்வெஸ்ட் பண்ண என்னால் முடியும், பட் என்னால் ரெகுலராக பார்க்க முடியாது அப்படின்றப்போ உங்களுக்கு எது ஷூட் ஆகும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷூட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன போகணுன்னா ரொம்ப பொறுமையாக லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு போயிடணும். ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிங் அப்படின்றது ஒத்து வராது. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட ஃபைனல் கன்க்ளூஷன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தது மூலயமா உங்களுக்கு ஒரு ரெகுலர் ட்ரேடிங் பெஸ்ட்டாக அல்லது இன்வெஸ்டிங் பெஸ்ட்டாக அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அடுத்த வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது என்ன அப்படின்றது தாங்க. ஸோ எபிசோட் 5 ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படின்றத தெளிவாக கற்றுக்கிட்டு ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.